ஹலோ கைஸ், நேற்று தான் நமக்கு ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு நாளுன்றதுனால நமக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை முடிக்கலாமேன்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்து வச்சுட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன். அசைன்மெண்ட் முடிச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் டைம் ஆனதுனால சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டு பேக்கில் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். காலையில் சாப்பாடு எப்பயும் போல் சாப்பிட்டாச்சு. சரி, மத்தியான சாப்பாடு எடுக்க போகலாமேன்னு போயிட்டு மத்தியான சாப்பாடு பார்சல் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை பேக்கில் பேக் பண்ணி வைக்கணும் இல்லையா? சாப்பாடு அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டு எப்பயும் போல் பேக்கில் கட்டி நம்ம பிஜிலேருந்து ஜூட் விட்டு நடராஜா சர்வீஸை போட்டுக்கிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தோம் ஆஃபீஸுக்கு. அண்ட் ஃபைனலி நம்ம ஆஃபீஸ் கேம்பஸ்குள்ளே வந்து சேர்ந்துட்டோம். எனக்கு இருக்க டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மென்டார் கிட்ட நேற்று முடிச்ச அசைன்மெண்ட்டை காமிச்சிட்டு இன்னைக்கு தேவையான பேசிக் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறது மட்டும்தான். மாடியூல்ஸ் சின்ன சின்னதாக இருந்தனால டக்குன்னு படிச்சுட்டு எப்பயும் போல் பிஜிக்கு ரிட்டர்ன் ஆகிட்டேன். வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இன்னைக்கு துவைக்க வேண்டிய துணிகள் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த துணியெல்லாம் துவைக்க போட்டு வானத்தை நான் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தனியாக இருக்கும்போது மொட்டை மாடியில் நின்று வானத்தை வேடிக்கை பார்த்தாவே ஒரு தனி பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மேலே நிற்கிறது போர் அடிக்குன்னு சொல்லிட்டு துவைக்க போட்ட கேப்பில் நான் கீழே போய் ஒரு சின்ன வாக் போகலான்னு சொல்லி வாக் போயிட்டு இருந்தேன். வாக் போயிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தா துணியெல்லாம் துவைச்சி முடிச்சிருந்துச்சு. சரி, அதை அப்படியே காய போட்டுடலாம்னு சொல்லி காய போட ஆரம்பிச்சு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன் கைஸ்.